எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எஃப்ஐஆரை வந்து எப்படி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனோ அல்லது கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் உங்களோட ப்ரௌசர், குரோம் ப்ரௌசர், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ஆர் யூசி ப்ரௌசரில் நீங்கள் போய் இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். நான் இப்போ குரோம் ப்ரௌசரில் போகிறேன். அதில் வந்து கூகுள் ஆப்ஷனில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் வியூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எஃப்ஐஆர் வியூ தமிழ்நாடு அப்படின்லாம் வருது பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ வந்து எஃப்ஐஆர் வியூ தமிழ்நாடுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுறேன். மொதல் ஆப்ஷனே பாருங்கள், வியூ எஃப்ஐஆர் தமிழ்நாடு போலீஸ்னு வந்து பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. வியூ எஃப்ஐஆர். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நேம் தெரிஞ்சால் கம்ப்ளைண்ட் நேம் போடுங்க, அக்யூஸ் நேம் தெரிஞ்சால் அக்யூஸ் நேம் போடுங்க, விக்டிம் நேம் தெரிஞ்சால் விக்டிம் நேம் போடுங்க. இப்போ நான் வந்து இதில் என்னோடய பேரே சும்மா போடுறேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். உங்கள் கையில் உள்ள மொபைல் நம்பர் கொடுத்தா போதும். அக்யூஸ்டு மொபைல் நம்பரோ இல்லை கம்ப்ளைண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தா தான் வருங்கிறது இல்லை. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பரை கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணாதான் உங்களுக்கு வந்து எஃப்ஐஆரை வியூ பண்ணலாம். அதனால் வந்து இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர் டிஜிட் காமிக்குதுங்களா, ப்ளூ கலரில் 11455. இதை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கும். இது பர்மனெண்ட் கிடையாது. இந்த செக்யூர் கோடு போட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா மறுபடியும் ரீலோட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒரு ரொட்டேட் மார்க் கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கெப்பாச்சா மாறும். அந்த கெப்பாச்சாவில் உள்ள நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் 11455. இதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் ஓடிபின்னு கொடுக்கணும். சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து உங்கள் செல்ஃபோனுக்கு வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணணும். ஓடிபிங்கிற நம்பரில் வந்து டைப் பண்ணணும். ஒரு 6 டிஜிட் வரும். டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள சப்மிட்டை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் போய் மெசேஜில் எடுக்கிறேன் பாருங்கள், வந்துருச்சுங்களா. 463733 இந்த நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணணும். 463733 டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது சப்மிட்டை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகிட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து எஃப்ஐஆரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் டிஸ்ட்ரிக்டை டச் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட இதில் வந்து நான் டச் பண்ணுறேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்னு கேட்கும். இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் சிவகங்கைக்கு அப்புறம் செலக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் 6ஆம் வயல் கொடுக்குறேன். எஃப்ஐஆர் நம்பர், உங்களுக்கு எஃப்ஐஆர் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள், எஃப்ஐஆர் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு போட்டுருப்பாங்க. EG 12/2015 போகிறதுக்கு பார்த்தீங்களா. இப்போ உங்கள் எஃப்ஐஆர் வந்து நம்பர் வந்து 4 வருஷம் 2017னா 4/2017 போட்டு அக்யூஸ்ட் நேம்லையோ இல்லை விக்டிம் நேம் உங்களுக்கு தெரியும்னா விக்டிம் நேமில் செலெக்ஷன் பண்ணிட்டோ அல்லது கம்ப்ளைண்ட் நேமில் செலெக்ஷன் பண்ணிட்டோ நீங்கள் டச் பண்ணால் அந்த நேமில் உள்ள அத்தனை லிஸ்ட்டும் வரும். நான் வந்து எஃப்ஐஆர் நம்பர் சர்ச்சுங்கிற ஆப்ஷனை இப்போ யூஸ் பண்ணாமல் எஃப்ஐஆர் பீரியட் சர்ச்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு மாதத்துக்கு உள்ள எஃப்ஐஆர்ஸ், ஒரு மாதத்துக்குள்ளே எத்தனை எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் ஆகிருந்துச்சோ அத்தனையும் பார்க்கலாம். நீங்கள் அந்த எஃப்ஐஆர் பீரியடுங்கிற சர்ச் ஆப்ஷனை நான் இப்போ டச் பண்ணுறேன். டிக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எஃப்ஐஆர் டேட்டு, ஃப்ரம் டேட்டு மேலே உள்ளது அதை டச் பண்ணுங்கள். நான் மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து அதே மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சர்ச் பண்ண போகிறேன். டச் பண்ணுங்கள். அக்யூஸ் நேமில் ஃபுல்லாக ஃபைலான எஃப்ஐஆர்ஸ் ஃபுல்லாத்தையும் இப்போ நான் பார்க்க போகிறேன்.
நீங்கள் விக்டிம் நேம் தான் எனக்கு தெரியும்னா விக்டிம் நேமில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த நேமில் உள்ள எஃப்ஐஆர்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் நேம் தான் எனக்கு தெரியும்னா கம்ப்ளைண்ட் நேம்ஸில் உள்ள எஃப்ஐஆர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல செக்யூர் கோடுன்னு இங்கேயும் ஒன்று கேட்கும். இதை டச் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பர்மனெண்ட்டாக இருக்காது, எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணும்போதும் நீங்கள் இப்போ வந்து இந்த நம்பரை நான் இப்போ டைப் பண்ணுறேன் 18128 சர்ச் கொடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த 1 மந்த்துக்குள்ளே ஃபைலான எஃப்ஐஆர்ஸ் ஃபுல்லாமே இங்கே பாருங்கள். தேதியோட எஃப்ஐஆர் நம்பர், எஃப்ஐஆர் தேதி, அக்யூஸ்டு நேமில் உள்ள லிஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் லிஸ்ட்டு எல்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து மொதல் ஆப்ஷனே இப்போ டச் பண்ணி காமிக்கிறேன். 62/2017 இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர். இதை டச் பண்ணணும். இல்லை பாருங்கள், இந்த ப்ளூ கலர் டச் பண்ணால் அந்த எஃப்ஐஆரை நீங்கள் பார்க்கலாம், பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா, 57/2017, 55/2017ன்னு. நான் இப்போ மொதல் ஆப்ஷனில் உள்ளதே டச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், முதல் தகவல் அறிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா. டெஸ்ட்டு என்னென்ன செக்ஷனில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, எப்போ குற்றம் நிகழ்வு நடந்தது, கம்ப்ளைண்ட் நேம் யார், அக்யூஸ்டு நேம் யார் அப்படிங்கிற விவரம் ஃபுல்லாக இருக்கும். எஃப்ஐஆர்ஸோட முழு டீட்டெயில்ஸும் அண்டரில் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிசிலேருந்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்கு பிரிண்ட் கொடுக்க முன்னாடி அலோவ் பாப்அப் டு பிரிண்ட் மேலே வந்து உங்கள் பிசியில் உள்ள ப்ரௌசரில் வந்து இந்த பாப்பப்பை ஓகே பண்ணிக்கணும். ஓகே பண்ணிட்டீங்கன்னா பிரிண்ட் ஆகிரும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தானாகவே வந்து நீங்கள் பேக் கொடுக்கும்போது மறுபடியும் முதல்லேருந்து தான் வரணும். இதை கன்டினியூட்டிவாக ஒவ்வொரு எஃப்ஐஆராக அடுத்தடுத்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஒரு எஃப்ஐஆருக்கு வந்து ஒரு தடவை தான் வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் முதல்லேருந்து இப்போ ஆரம்பத்துலேருந்து நான் எப்படி மொபைல் நம்பரு, அக்யூஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்து வந்தீனோ அது மட்டும் வரணும். ஓகே, நன்றி, வணக்கம்.